வணக்கம் நேயர்களே. நான் தென்மராட்சி மக்களுக்காக விசுவாசமாக இருந்தேன். என் இதய துடிப்பு தான் அவர்களுடைய அன்பு. அவர்களுடைய அன்பினால் தான் என்னுடைய இதயம் துடிக்கிறது. யாழ்ப்பாண மக்களுக்கு நான் விசுவாசமாக இருக்கிறேன், என்றும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். அது தவிர உலகத் தமிழர்களையும் நான் புனிதமான இடத்தில் வைத்திருக்கிறேன். அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஆனால் இந்த நன்றிகள், விசுவாசங்கள், அர்ப்பணிப்புகள், பாசங்கள் எல்லாவற்றையும் நான் மனதில் வைத்துக்கொண்டு இந்த மண்ணை விட்டு நான் பிரிந்து செல்கிறேன் என்று ஒரு உருக்கமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பதில் வைத்திய அத்தியட்சராக கடமையாற்றிய ராமநாதன் அர்ச்சனா. அவர் இப்பொழுது தென் மாகாணத்தில் இருந்தாலும் அவர் குறிப்பிட்ட விடயம் என்னவென்று சொன்னால், நான் இந்த மண்ணை விட்டு பிரிகிறேன். யாழ்ப்பாண மக்களுக்கு நான் இனி பயன்பெறப் போவதில்லை. என்னுடைய வைத்திய சேவை பயன்படாது மட்டும்தான். ஆனால் என்னுடைய அன்பு, விசுவாசம் எல்லாம் யாழ்ப்பாண மக்கள், தென்மராட்சி மக்கள், உலகத்தமிழ் மக்களுக்காக இருக்கும். நான் பழையபடி பேராதனை வைத்தியசாலையில் இன்று 19ஆம் தேதி முதல் கடமையேற்க உள்ளேன். என்னுடைய கடமையை நான் அங்கு தொடரவிருக்கிறேன். இதை நான் தெரிவிக்கிறேன், நினைவிருக்கும் என்றவாறு சொல்லப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண மக்களுக்காக நான் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற பொழுது, அதன் குறைபாடுகளை வெளியில் கொண்டு வருகின்ற போது அது சில மருத்துவ மாஃபியாக்களுக்கு பிடிக்கவில்லை. என்னை ஓரங்கட்ட வேண்டும், துரத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் அவர்கள் செயற்பட்டார்கள். உண்மையிலேயே உலக வரலாற்றில் முதன்முறையாக ஒரு வைத்தியருக்காக இவ்வளவு கூட்டம் வந்ததென்றால் அது என்மேல் மக்கள் வைத்த அன்பும் மரியாதையும் நேர்மைக்கும் கிடைத்த பரிசாக நான் பார்க்கிறேன். இந்த பரிசோடு, இந்த கனமான அன்போடு எதையும் நான் மறந்துவிடப் போவதில்லை. ஆக யாழ்ப்பாண மக்கள், தென்மராட்சி மக்கள், ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் எல்லோரையும் நான் மனதில் சுமந்து கொண்டு பழையபடி இன்று 19ஆம் தேதி நான் பேராதனை வைத்தியசாலையில் கடமைகளை பொறுப்பேற்கிறேன் என்று தன்னுடைய பதவியில் குறிப்பிட்டிருக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் ஊடகவியலாளர்களை சந்தித்த பொழுது இந்த விடயத்தை தெரிவித்திருக்கின்றார். இதுபோக சாவகச்சேரி நீதிமன்றத்தில் அவர் 75,000 ரூபாய் பெறுமதியான 5 சரீர பிணைகளில் விடுவிக்கப்பட்டார் என்ற விடயம் உங்கள் எல்லோருக்குமே தெரியும். அது தவிர நீதிமன்றம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலை செயற்பாடுகளிலோ அல்லது வைத்தியசாலை வளாகத்திற்குள் செல்லவோ தடை விதித்ததை தவிர அந்த விடுதிக்குள் இவரை தங்க வேண்டாம் என்று நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை. ஆனால் அதை விளங்கிக் கொள்ளாத சாவகச்சேரி வைத்திய அதிகாரிகள் சங்கம் இன்று பணிப்புறக்கணிப்பில் ஈடுபடுகிறார்கள். ஏனென்றால் வைத்தியர் அர்ச்சனா அந்த விடுதியில் தங்கக்கூடாது என்று நீதிமன்றத்தையும் நாடவிருக்கிறார்கள். ஆனால் அந்த விடுதி இருப்பது வைத்தியசாலை வளாகத்தினுள் தான் என்ற ஒரு காரணத்தை முன்வைத்துத்தான் வைத்திய அதிகாரிகள் சங்கம் இந்த பணி புறக்கணிப்பையும் நீதிமன்றத்தை நாடுகின்ற நடவடிக்கையையும் மேற்கொள்கிறது. இத்துணை துன்பங்களையும் இத்துணை தடைகளையும் தாண்டி மக்களுக்கான வைத்திய சேவையை செய்வதென்பது சாதாரணமான விடயமல்ல. அதனால்தான் நான் இந்த மண்ணை விட்டு பிரிந்து நான் பேராதனை வைத்தியசாலையில் கடமைகளை பொறுப்பேற்கிறேன் என்று கனத்த மனத்துடன் வைத்தியர் அர்ச்சனா வெளியேறுகிறார் வடக்கு மண்ணை விட்டு. மீண்டும் சந்திப்போம் உறவுகளே, வணக்கம்.